கறி வந்து அப்படி கொதிக்குது. ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 100-200 மீட்டர் அங்கிட்ட அடிக்குதுங்க வாசம். இப்போ நெய்லேயும் மிதக்க விட்டுருக்காப்புல. மாங்காய் போடுறாப்புல இருக்குன்னா நல்லா காய்கறிலாம் வெந்த பிறகு மாங்காய். இது வந்து தாளிச்சாக்கு, பேங்காக் தாளிச்சா. செட்டில் பார்த்தீங்கன்னா 50 கிலோ அரைச்சிங்க. அவ்வளோதாங்க, ரோஸ் மில்க் ரெடி. கொஞ்சம் ஐஸ் கரைஞ்சோன்னா அப்படியே எடுத்து அடிக்க வேண்டியதான். நான ஸ்பாக், இது தமிழ் சஃபாரி நிகழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாண விருந்து தான் பார்க்க போகிறோம். பொதுவாக எங்கள் ஊர் கல்யாணத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் ஸ்டைல் பாரம்பரியமான சாப்பாடு தான் பண்ணுவாங்க, அல்லது பிரியாணி பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் காயல்பட்டினத்துலேருந்து அவங்க ஊர் ஸ்டைல், அதாவது கலரிக்கறி சாப்பாடு அப்படிங்கிற ஒரு சாப்பாடை வந்து முதல்ல தொண்டிக்கு வந்து இந்த கல்யாணத்தில் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. காயல்பட்டினத்தில் இந்த சாப்பாடு வந்து ரொம்ப ஃபேமஸ். இது எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். காயல்பட்டினம் கலரிக்கறி சாப்பாடு. மிஸ்டர் சிராஜுதீன் இவங்க தான் வந்து காயல்பட்டினம் சமையல் மாஸ்டரு. நம்ம சேனலுக்கு ஒரு ஹாய் ஒன்று சொல்லிடுங்க. இப்போ நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். நம்ம வந்து முழுக்க இந்த நம்ம சமைக்கிற தொண்டியில் இதுதான் முதல் தடவை. இதில் காயல்பட்டினம் கலரி சாப்பாடு. காயல்பட்டினத்தில் உள்ள பாரம்பரிய உணவகம் இது. ஓகே, திருமணத்துக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது இதுதான். ஓகே, இந்த சாப்பாடை வந்து இந்த போடுறதுன்னு சொல்லி காக்காவுடைய ஹாஜத்து எல்லாம் நிறைவேற்றிட்டான். என்னென்ன கலரி சாப்பாடுனா என்னென்ன வரும்? கலரி சாப்பாடுல வந்து மட்டன் கலரி கரியானம். ஆமாம். ஓகே. அதுக்கப்புறம் பேங்காக் தாளிச்சா. ஓகே. அதுக்கப்புறமா வந்து காயல் நெய்ச்சோறு. ஓகே. தேங்காய் பால் நெய் தான். ஓகே. அவ்வளோ. அதுக்கப்புறமா ஜேம் ஸ்வீட்டு. ஓகே. இது 4 தான் மெயின். ஓகே. அதுக்கப்புறம் தயிர் சம்பல், இது எல்லாமே. ஓகே. பார்த்தீங்கன்னா காயல்பட்டினம் கலரி சாப்பாட்டில் காயல்பட்டினம் கலரி கறி, நெய்ச்சோறு, பேங்காக் தாளிச்சா, ஜேம், இதுதான் வந்து சமைக்க போகிறாங்க. அடுத்து வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு. சூப்பர். இந்த பேங்காக் தாளிச்சாவங்களை வந்து கறி, எலும்பு இதெல்லாம் போடுவீங்களா? இப்படி எல்லாமே போடுவோம். எல்லாம் போட்டு தான். ஆமாம். உங்களுக்கு 12 கிலோ மட்டன் சாப்ஸ் முள் எல்லாம் போடுறோம். ஓகே. சாப்ஸு முள் எல்லாம் போட்டு தான் பண்ணுறீங்க. இப்போ நம்ம ஊரில் தாளிச்சா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் நுரையீரல், கொழுப்பு மட்டும் போடுவாங்க. நம்ம மட்டன் போடுறோம், சாப்ஸ் போடுறோம். இது பேங்காக் தாளிச்சாண்டா இது பேரா இல்லை அந்த நாட்டோடைய இருந்து வந்ததா? அங்கே வந்து நம்மளுடைய கூட்டாளி, என்னுடைய குரு வந்து பாலப்பா முத்துன்னு சொல்லுவாங்க, அவங்களும் சரி. அதே மாதிரி என்னோட குரு மூண்டி காக்காரி, காயல்பட்டினம் மாஸ்டர், அவங்க தான் என்னோட 2 குரு தான் எனக்கு குரு. சரி. அவங்க சொல்லி தந்த மெத்தட். அவங்க சொல்லி தந்த மெத்தட் தான் எனக்கு. இப்படி தான் பண்ணலாம் அப்படின்னு. சரி, சூப்பர். இந்த பேங்காக் தாளிச்சாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இஞ்சிலாம் நல்லா முறிவிருச்சு. அடுத்து என்ன போடுவாங்கன்னு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா தாளிச்சாக்கு உள்ள இந்த நுரையீரல், எலும்பு இதெல்லாம் போட்டு அவிச்சு பருப்பு எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அதில் ஊற்றுவாங்க போல். பருப்புலாம் நல்லா கரைஞ்சிருச்சு. வெங்காயம் போட்டாச்சு. அடுத்து தக்காளி, உருளைக்கிழங்கு, கேரட். ஓகே. கத்திரிக்காய். எத்தனை கிலோ காக்கா? 12 கிலோ கத்திரிக்காய். கத்திரிக்காய் நிறைய தெரியுது. 1000 பேர் சாப்பிட்ற அளவுக்கு. ஓகே. உப்பு மசாலா எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டியா? சரி. இதெல்லாம் தாளிச்சாவோடைய ப்ராசஸ்ஸு. கடலைப்பருப்பு தானே? சிறுபருப்பா? சிறுபருப்பு என்ன இருப்பாங்க? பாசிப்பருப்பு. ஓகே. ஒரு சின்ன சிஸ்டம், ஒரு ஹிண்ட்ஸ் ஒன்று சொல்லி தராப்புல. இது வந்து சுடுதண்ணியில் கேஸ் சிலிண்டர் வச்சிருக்காப்புல. எனக்கு கேட்டால் தான் கொஞ்சம் குயிக்காக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் இருந்துச்சுன்னா பெரிய சமையல் பண்ணும்போது கூலிங் ஆகுமா, கேஸ் ப்ராப்பராக வராதான். அதனால் வந்து இது ஒரு சின்ன ஹிண்ட்டு. லேசாக தண்ணி கொதிக்க வச்சு அதில் சிலிண்டர் வைக்கிறாங்க. உதய கிருஷ்ணா நெய். இது வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் ரெடி ஆகுதுங்க. சட்டி ஃபுல்லாக நெய் ஊற்றிட்டாப்புல. காயல்பட்டினம் ஸ்டைலில் கலரி கறி ரெடி ஆகுது. இது வந்து நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 25 கிலோ 30 கிலோ போடுவாங்க. இவங்க வந்து ஒரு சட்டிக்கு வந்து 50 கிலோ போடுறாங்க. அதெல்லாம் பக்காவாக பண்ணி தந்துடுறாங்க.
இது என்ன நெய் மட்டும்தானா? இஞ்சி பூண்டு இஞ்சி கூட தூக்கிட்டாங்க. வேற ஒன்றும் கிடையாது. இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் அந்த நெய்யிலே முருக விட்றாங்க. முருவிட்டு இப்போ கறியை போட்டாச்சு. இது வந்து அவங்க ரெடி பண்ணி வச்சுக்கிற மசாலா. இதில் என்ன பாய்? மிளகாத்தூள், மஞ்சள், வேறு என்ன? ஓகே, ஜீரகம், பெருஞ்சீரகம், இது மாதிரி அவங்களோட சீக்ரெட் மசாலா. ஒரு சட்டிக்கு பார்த்தீங்கன்னா 50 கிலோங்க. 50 கிலோ போடுறாப்புல. இவங்களோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சேர்க்க மாட்டாங்க. நம்ம ஊரில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் பாலில் பண்ணுவோம். இவங்க வந்து தயிர், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு இது மாதிரி அரைச்சி தான் பால் ஊற்றுவாங்களே தவிர தேங்காய் பால் வந்து இவங்க இதில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவ்வளோதான். இது எவ்வளோ நேரம் ஆகும்? 3/4 மணி நேரம். ஓகே. டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் செய்கிறாங்க. நம்ம ஊரில் செய்கிறதுக்கு உங்கள் செய்கிறதுக்கு டோட்டல் டிஃப்ரெண்ட். தால்ச்சா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் அந்த காய்கறிலாம் நல்லா வெந்துருச்சு. ஆமாம், இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிரட்டி விட்டாப்பில் செம்ம வாசமாக இருக்குது. என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு மட்டும்தான் லைட்டாக போடுறாங்க. அப்போ புதினா மல்லியே கிடையாதாங்க அவங்க சமையலில். புதினா மல்லி, தேங்காய் பாலே கிடையாது. அதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எங்கள் ஊரில் உள்ள சமையல் ஃபுல்லாக புதினா மல்லி, தேங்காய் பால் ஊற்றுவோம் கல்யாணத்துக்கு. இவங்க இதில் வந்து அது கிடையாது. மாங்காய் போடுறாப்புல இருக்குன்னா நல்லா காய்கறிலாம் வெந்த பிறகு மாங்காய். இது வந்து தாளிச்சாக்கு, பேங்காக் தாளிச்சா. இதுலேயுமே தேங்காய் பால் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஒரு ஃபேமஸ் சர்பத் டிஎம்எஸ் எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ரோஸ் மில்க் நம்ம ஊர் ஸ்டைலில் ஜெல்லிலாம் போட்டு டிஃப்ரெண்ட்டாக பண்ண சொல்லியிருக்கேன். ரோஸ் மில்க் பண்ணாலும் இவங்களை நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயிலும் நான் கொடுத்துட்றேன். இந்த பிராண்ட் வந்து இவங்க ஓன் பிராண்டுங்க. டிஎம்எஸ்ங்கிறது வந்து ஓன் பிராண்ட். ரொம்ப ஃபேமஸான ஆளுக்கு. இப்போ எத்தனை வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறியா? 30 வருஷத்துக்கு மேலே. இப்போ 3 ஜென்ரேஷன் பார்க்கலாம். தாத்தா, மோவன், பேரன். பார்த்தீங்கன்னா டிசம்பர்னாலும் எங்கள் ஊரில் வெயில் பயங்கரமாக அடிக்குதுங்க. இந்த மாதிரி ரோஸ் மில்க் தான் நல்லாயிருக்கும். பெரும்பாலும் டிசம்பர் கல்யாணத்தில் வந்து காஃபி கொடுப்பாங்க. இப்போ வெயில் கூடனால நம்ம ரோஸ் மில்க் ஆர்டர் பண்ணி ரோஸ் மில்க் ஃபுல்லாக கலக்கியாச்சு. இதில் வந்து பாதாம் பிசின், இது வந்து நேற்று நைட்டு ஊற வச்சது. இப்போ வந்து பாதாம் பிசின் போடுறாங்க. இது வந்து ரொம்ப குளிர்ச்சிங்க. பாதாம் பிசின் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்து வந்து ஜெல்லி கொஞ்சம் ரெடி பண்ணி நம்ம போட சொன்னேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு.
கடல் பாசியை வந்து ரெடி பண்ணி போட்டிருக்காப்லைங்க பாருங்க. 3 கலரா 3 ஃப்ளேவரா? 3 கலரில் கடல் பாசி. ஆஹா, எல்லாமே குளிர்ச்சியான ஐட்டம் தான். கடல் பாசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதாம் பிசுனு. அவ்வளோதாங்க, ரோஸ் மில்க் ரெடி. கொஞ்சம் ஐஸ் கரைஞ்சோன்னா அப்படியே எடுத்து அடிக்க வேண்டியதான். ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு மச்சான். ஒன்று ஊற்று ஒரு கப்பில். இவர் வந்து கலந்தரில் என் கிளாஸ்மேட் தான் இவர், அதனால் வந்து உரிமையோடு கூப்பிடணும். ஐஸ் இல்லாமல் ஐஸ் கம்மியாக போ. ரோஸ் மில்க் வாங்கியாச்சு. இவர் வந்து அன்சாரி, ஆல்ரெடி நம்ம சேனலில் பால்கோவெலாம் போட்டு கட்டுருப்பாப்புல. எப்படி இருக்கு? அருமையாக இருக்கு. எப்பவுமே மாமா கைப்பக்குவோம். மாமாவுடைய டிஎம்எஸ் உடைய சர்பத்துக்கு நாங்கள்லாம் அடிமை. அருமையாக இருக்குங்க. இன்னும் இந்த ஐஸ்லாம் கரைஞ்சி கடைசியாக வந்து ஒரு லிக்விடாக போகும்போது வேறு லெவலில் இருக்குது. பாய், இப்போ வந்து சமையல் வந்து இப்போ நிறைய வீடியோ மக்கள் பார்ப்பாங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக சமைச்சிட்டு இருக்கீங்க? எத்தனை பேருக்கு இது வரைக்கும் சமைச்சிக்கிறீங்க? நான் ஒரு 15 வருஷமாக சமைச்சிக்கிறேன். சரி. எத்தனாயிரம் பேர் தந்தாலும் நம்ம சமைக்கிறோம். எத்தனாயிரம் வேணாலும் சமைக்கலாம். எந்தெந்த ஊர்லலாம் சமைச்சிக்கிறீங்க? எல்லா ஊருக்கும், தமிழ்நாட்டை பொறுத்தவரை எல்லா ஊருக்கும் நம்ம போய்கிட்டு தான். சரி. எல்லா இடமும் போகிறோம். இப்போ குறைஞ்சபட்சம் இவ்வளோ அளவில் இருந்தால் தான் நம்ம வெளியூருக்கு போய் சமைக்கலாம்னா எந்த அளவுக்கு? குறைஞ்சது ஒரு 300 பேராச்சும் இருக்கும். 300 பேர் குறைஞ்சது. 300லேருந்து எத்தனாயிரம் பேர் வேணாலும் சமைக்கலாம். எத்தனாயிரம் பேர் வேணாலும் நம்ம சமைச்சிக்கிறோம். சரி. அதில் வந்து நீங்கள் சமைக்கிறதுல வந்து பிரியாணி இந்த ஸ்டைல் மட்டுமா? அதில் வேறு என்ன? எல்லா வெரைட்டிஸும் நாங்கள் கொடுக்குறோம். என்ன பொதுவாக என்னென்ன பண்ணிக்கலாம் தருவோம்? கல்யாணத்துக்கு ஃபிஷ் பெரி கடை தருவேன். பிரியாணியில் என்ன வகையான தருவேன்? ஆம்பூர் பிரியாணி, அலுமினிய பிரியாணி, சென்னை பிரியாணி, காயல்பட்டினம் அக்னி பிரியாணி எல்லாம் ஓகே. நெய்ச்சோறு, ஒயிட் ரைஸ். ஓகே. இப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன்னா என்ன காண்டாக்ட் நம்பர் ஒரு வாட்டி சொல்லிடுங்க, உங்கள் மொபைல் நம்பர். என்னுடைய நம்பரை வந்து 9600777871. இன்னொரு 7395854222. ஓகே. காண்டாக்ட் நம்பரை நான் ஸ்க்ரீன்லேயுமே கொடுத்துட்றேன். இன்னும் நிறைய ப்ராசஸிங் போயிட்டுருக்கு. கடைசியில் சாப்பிட்டவங்கள்ட்ட நம்ம ரிவ்யூ கேட்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா தால்சா முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து மட்டன் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதில் வந்து அந்த மசாலா சேர்க்க போகிறாங்க. அப்படி பார்க்கலாம். இது போக கொஞ்சம் டைட் ஆகும். பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ரைஸ்க்கு நெய்ச்சோருக்கு வந்து சட்டி ஏற்றுறாங்க. தாளிச்சா செமையாக இருக்குது. நெய்ச்சோருக்கு நெய் சட்டி மேல வையடா மாமுதே. தேங்காய் எண்ணெய் ரொம்ப இலை ரொம்ப இலை போட்டு நல்லா இது பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சிருந்த மசாலா. அவங்க நெய்ச்சோருக்கு இஞ்சி, பூண்டு, ஏலம், பட்டை, வேறு என்ன, கிராம்பு, தயிர் எல்லாம் சேர்த்த ஒரு மிக்ஸ். இது ஃபுல்லாக தண்ணி, இஞ்சி பூண்டு ஊற்றின பிறகு ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்றுறாங்க. நெய்ச்சோரில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டாங்க. அதை வந்து மூடி வைக்க போகிறாப்புல. இதில் பார்த்தீங்கன்னா வாழைக்காய் போடுறாங்க. ஒரு சட்டிக்கு வந்து ஒரு 10 வாழைக்காய் மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி அது போடுறாங்க. இது வந்து அவங்க ஒரு ஸ்டைலாக. இது நம்ம தொண்டியில் வீட்டில் ஆக்கும்போது உருளைக்கிழங்கு போட்டு ஆக்குவோம் கல்யாணத்தில். வாழைக்காய் போடுறோம். இது பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு அரைச்சது.
இது வந்து நைஸ் ஒர்க்கு ஆட் பண்ணுறான். முந்திரி பாதாம் இதெல்லாம் அரைச்சது வந்து இதில் ஊற்றுறாப்புல. நம்ம ஊரில் தேங்காய் பாலுக்கு பதிலாக இது இது ஊற்றுறாங்க. கறி வந்து அப்படி கொதிக்குது. ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 100-200 மீட்டருக்கு அங்கிட்ட அடிக்குதுங்க வாசம். அவ்வளோதான், முடிஞ்சு. இதோட மூடி தம் போட்டோம்னு சொன்னால் கறி ரெடி. காயல்பட்டினம் கலரி கறி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து நெய்ச்சோறு பார்க்கலாம். செட்டில் பார்த்தீங்கன்னா 50 கிலோ அரைச்சிங்க. நண்பர்களே, நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியது என்னுடைய க்ளோஸ் ரிலேஷன் ஒருவங்களுடைய வெட்டிங் தான். பொதுவாக மீடியாக்களில் முஸ்லீமுடைய வெட்டிங் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப கிராண்டாக பிரம்மாண்டமாக கட்டுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இஸ்லாம் வந்து அதை வலியுறுத்தலைங்க. முகமது நபி அதை வலியுறுத்தலை. எந்த திருமணத்தில் செலவு ரொம்ப கம்மியாக பண்ணுறீங்களோ அந்த திருமணத்தில் தான் இறைவனுடைய அன்பு மரலும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் செலவு கம்மியாக நடக்கக்கூடிய திருமணத்தை வந்து வலியுறுத்தியிருக்கிறாங்க. அதனால் இதை எங்கள் ஊர் பகுதி மக்கள் ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் எங்கள் பகுதியில் நடக்கக்கூடிய திருமணங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக நடக்கும், பெரும்பாலான திருமணங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு வந்து 2 கண்டிஷன் இஸ்லாம் சொல்லுது. ஒன்று பார்த்தீங்கன்னா பெண்ணிடத்துலேருந்து வரச்சுன்னா நீங்கள் எதுவுமே வாங்கக்கூடாது, அவங்களுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும் மகர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கக்கூடிய நகையவோ பணத்தையோ நீங்கள் பெண்ணுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி திருமணத்துக்கான அந்த விருந்தோடைய செலவையும் வந்து ஆண் தான் ஏற்றுக்கணும், பெண் தலையில் சுமத்தக்கூடாது அப்படிங்கிறத வந்து இஸ்லாம் வந்து தெளிவாக சொல்லுதுங்க. அதனால எங்கள் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான திருமணங்களில் திருமண விருந்தினுடைய செலவு வந்து ஆண்கள் தான், அந்த கணவன் தான் ஏற்றுக்குவார். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் காட்டி தந்த அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு திருமணம் தான் அந்த திருமணம். 2009 என்னுடைய வெட்டிங்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் முடிஞ்சு. அதே மாதிரி 25 வருஷத்துக்கு முன்னாடி தொண்டி முஸ்லீம் ஜமாத் இல்லாமல் 1 கோடி ஒரு எடுத்த முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த திருமணங்களில் வரதட்சணை கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிய வருதோ அந்த திருமணங்கள் பள்ளிவாசலை வச்சு நடத்த மாட்டோம், பள்ளிவாசல் நிர்வாகிகள் வரமாட்டாங்க, அந்த பதிவேட்டிலையும் பதிய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானம் எடுத்து கிட்டத்தட்ட 25 வருஷமாக அதை நிறைவேற்றிட்டு வர்றாங்க. இதுவுமே வந்து எங்கள் ஊரில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு அம்சங்க. இதை வந்து எல்லா ஊர்லேயுமே கடைபிடிச்சாங்கன்னா நிறைய ஏழை மக்களுக்கு வந்து, ஏழை பெண்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக்கிறேன். கலரி கறி ரெடி ஆயிடுச்சு. இல்லை வீடியோ எப்படி இருக்கு பாருங்க கறி. நெய்லேயும் மிதக்க விட்டுருக்காப்புல பாருங்க. பஞ்சு மாதிரி வந்துருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்டான டேஸ்ட். எங்கள் ஊருக்கு டோட்டல் டிஃப்ரெண்டாக நம்ம சாப்பிடுவோம். வேறு மாதிரி காயல்பட்டினம் கலரிக்கறி பாரம்பரிய கல்யாண விருந்து. எங்கள் ஊர் பகுதி மக்களுக்கு இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, புதுமையாக இருந்துச்சு. நிறைய மக்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சாப்பாடை சாப்பிட்றாங்க. ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் எங்கள் ஊர் செய்யக்கூடிய பாரம்பரியமான முறைக்கு மாற்றமாக பல டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் அவங்க சமைச்சாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. தேங்காய் பால் இல்லாமல், புதினா மல்லி போடாமல், அதிகமாக நெய் ஊற்றி தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் சமைச்சிருந்தாங்க. வந்த மக்கள் எல்லாமே சாப்பிட்டுட்டு ரொம்பவே அருமையாக இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நம்மளுமே சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதுவும் அவங்களுடைய அந்த நெய் சோறு வந்து ஒயிட் ரோஸ் எசன்ஸ் ஊற்றி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சுங்க. எந்த ஒரு குழம்புமே ஊற்றாமல் சும்மாவே அந்த நெய் சோறை சாப்பிடலாம், அந்தளவுக்கு அருமையாக பண்ணியிருந்தாங்க. உண்மையில் ஒரு சூப்பரான ஒரு சாப்பாடு, ஒரு பாரம்பரியமான சாப்பாடு சாப்பிட்ட மன திருப்தி வந்த எல்லா மக்களுக்குமே இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா என்னால் அதிகமாக சாப்பிட முடியல. டேஸ்ட் நல்லா இருந்தாலுமே ரொம்ப சாப்பிட முடியல. என்ன காரணம் தெரியல. நெய் அதிகமாக இருந்தனாலையா அல்லது பந்திலேயே நம்ம நின்றுட்டு கடைசியாக சாப்பிட்டனால நம்மளால் சாப்பிட முடியலையா, அதிகமாக சாப்பிட முடியலன்னு தெரியல. மற்றபடி டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயல்பட்டினம் கலரி கறி விருந்து ரொம்பவே அருமையாக இருந்துச்சுங்க. நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பேர் வந்து காயல்பட்டினம் இந்த கலரி கறி விருந்து சாப்பிட்ருப்பீங்க. யாராருக்கெல்லாம் காயல்பட்டினத்தினுடைய கலரி கறி கல்யாண விருந்து பிடிக்கும், யாரெல்லாம் சாப்பிட்டுக்கிறீங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோக்கில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.
நன்றி.